ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிரீஸ் பைட்ஸ். இன்னைக்கு நல்ல ஒரு வெஜ் கிரேவி ஒன்று பண்ணலாமா? வெஜ் கிரேவினா கோவக்காய் வித் காராமணியோட சேர்த்து ஒரு கிரேவி. அது ரோட்டிஸ்க்கும் நல்லாயிருக்கும், ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். என்னன்னு பார்த்துருவோமா? இதுக்கு தேவையான பொருட்கள்: கோவக்காய் 1 கப், ஒரே வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/2 கப் காராமணி, இஞ்சி பூண்டு பேஸ்ட். அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். ஜீரா, எள்ளு, ஒரு 5-6 முந்திரி, ஒரு சின்ன சைஸ் பட்டை, கிராம்பு, இது வந்துட்டு காஞ்ச கொப்பரை சின்ன துண்டு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, சின்ன சைஸ் புளி. இது எல்லாமே மசாலா அரைச்சிக்கணும். கோவக்காய் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டு இந்த பக்கம் கட் பண்ணிவிட்டு இப்படி ஸ்லைஸ் பண்ணி இப்படி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு கோவக்காய் வறுக்கிறதுக்கு ஆயில் போட்டுக்கலாம். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. இந்த கோவக்காய் இதில் போட்டுக்கலாம். இப்போ இந்த கோவக்காய் சுருங்குற அளவுக்கு வதக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் வதக்கிட்டு வதங்குற வரைக்கும் இந்த மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு தேவையான மசாலா இங்கே ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே இந்த மாதிரி ஒரு ஃப்ரை பேன் வச்சுக்கிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூனு வேர்க்கடலை, நான் ஆல்ரெடி வறுத்தது இருக்கு, வறுத்த வேர்க்கடலை லைட்டாக வதங்கினதுமே கொப்பரை, அதுவும் லைட்டாக ஃப்ரை ஆகணும். இதுக்கு ஆயில் தேவையில்லை, அப்படியே பேனில் வறுக்கலாம். 4-5 முந்திரி பருப்பு, அப்புறம் எள்ளு ஒரு ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், 2-3 லவங்கம், ஒரு பட்டை. இதுவும் நல்லா வறுக்கணும். இது நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டு இதை மிக்ஸி பிடிச்சிக்கலாம். இது நல்லா சுருங்கி வந்துருச்சு. இது நம்ம எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிட்டு 1 டீஸ்பூன் கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் ஜீரகம், இதை நல்லா வறுக்கணும். 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல கருவேப்பிலை போட்டு ஒரே ஒரு வெங்காயம் இப்படி நீட்டமாக வெட்டிக்கிட்டு அதையும் இதில் போட்டுடலாம். எப்பயும் போல் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த கிரேவி. நம்ம கோவக்காய் பொரியல் பண்ணுவோம், கோவக்காயில் கூட்டு பண்ணுவோம். இது வந்துட்டு குழம்பு இல்லாமல் கிரேவியாக சூப்பராக இருக்கும். இப்போது இந்த வெங்காயம் ப்ரௌன் கலர் வரதுக்குள்ளே மூடி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம போய் அந்த மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். ப்ரௌன் கலர் வந்துடுச்சு. இப்போது நம்ம இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை போகிற வரைக்கும் வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு தக்காளி, இதுவும் நல்லா வறுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு அதில் இந்த புளி பேஸ்ட் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் அந்த எண்ணெய் வர அளவுக்கு ஆல்ரெடி நான் வறுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்கணும். இப்போ ஆயில் நல்லா விட்டுடுச்சு. இதில் நம்ம
1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் காரம் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுப்பேன், நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு இதில் வாட்டர் முழுகிற அளவுக்கு வாட்டர், நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கிட்டா போதும். போட்டுட்டு இதில் காராமணி போட்டுடலாம். கொஞ்சம் இந்த ஆயில் விட்டதுமே கோவக்காவும் போட்டுக்கலாம். கோவக்காவும் போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு இது நல்லா சுண்டி வர அளவுக்கு நம்ம மூடி போட்டு விட்டுலாம். ஓகே, நம்மளோட இந்த கிரேவி நல்லா எண்ணெய் மேலே வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த கிரேவியை ரைஸோட சாப்பிடலாமா? இது ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும், ரோட்டீஸ்க்கும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ரைஸில் சாப்பிட்டு பார்க்கலாம். முதல்ல இந்த கோக்காவை பைட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சீரியஸ்லி ரொம்ப டெம்ப்டிங் கிரேவி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரேவி சீரியஸ்லி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த கோக்கால காராமணி தான் சேர்க்கணும்னு இல்லை, உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பட்டாணியும் சேர்க்கலாம், மொச்சை சேர்க்கலாம், வேறு ஏதாவது வேணாலும் ஆட் பண்ணிவிட்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இந்த டிஷ் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த டிஷ் எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சீரியஸ் பைட்ஸ் சேனலில் போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.